ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் இப்போ ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். என்னன்னா கோவர்டிவ் ஃப்ளோ. சரிங்களா? கோவர்டிவ் ஃப்ளோ அப்படின்னா என்னன்னா, கோவர்டிவ் ஃப்ளோ யூஸ்டு டு ஸ்டடி த டேர்ம் விஸ்காசிட்டி ஸ்டடி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கான்செப்ட். பிளேட் மூவிங் வித் வெலாசிட்டி u, the water also move along the plate shown in figure is called as the covertive flow. It caused by cohesive force between two molecules. என்னன்னா அந்த டயக்ராம் பாருங்க. கோவர்டிவ் ஃப்ளோ அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுத்துருக்கோம்ல, இந்த டயக்ராம் தான். இப்போ இது வந்து ஒரு பிளேட். சரிங்களா? அதோட டாப் வியூ 3D வியூ வந்து இங்கே இருக்கு. u அப்படின்ற வெலாசிட்டியில இது மூவ் ஆகுது. இந்த பிளேட் வந்து u அப்படின்ற வெலாசிட்டியில இங்கிட்ட இருந்து இந்த பக்கம் மூவ் ஆகுது. மூவ் ஆகும்போது அது கூட சேர்ந்து வாட்டரும் மூவ் ஆகும். சரிங்களா? ஏன்னா பிளேட் வந்து வாட்டர் மேலே தான் இருக்கு, வாட்டரோட சர்ஃபேஸில் இருக்கு. வாட்டரும் மூவ் ஆகும். டாப் பிளேட் ஒட்டி இருக்க அந்த வாட்டரும் அதுக்கு ஈக்குவலாக மூவ் ஆகும். அதுக்கு கீழே போக போக அதோட மூவ்மெண்ட் வந்து இந்த கர்வ் கிட்டத்தட்ட ஒரு பேரபோலா மாதிரி கம்மியாகிக்கிட்டே போகும். சரிங்களா? ஏன் மேலே இப்போ நம்ம பிளேட் மேலே வச்சிருக்கோம், மேலே நகர்த்தினோம்னா மேலே இருக்க வாட்டர் மட்டும்தானே நகரும். ஏன் கீழே இவ்வளோ தூரம் வரைக்கும் மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னா, வாட்டரோட மாலிகுல் இங்கே இருக்க மாலிகுலும் அடுத்து ஒன்று பக்கத்தில் இருக்க மாலிகுலும் இடையில வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் உருவாகும். சரிங்களா? அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸால் தான் அதை அடுத்தடுத்த வாட்டர் மாலிகுலை நகர்த்திக்கிட்டே வருது. அந்த ஃப்ரிக்ஷன் லாஸால தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மூவ்மெண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. சரிங்களா? இதனால தான் வாட்டர் மாலிகுல் நகருது. இதுதான் கோவர்டிவ் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் சியர் ஃபோர்ஸ், இதில் வந்து ஒரு சியர் உருவாகும். பிளேட் மூவ்மெண்ட் ஆகிறதுனால இந்த வாட்டருக்கும் பிளேட்டுக்கும் இடையில ஒரு சியர் ஃபோர்ஸ் உருவாகும். அதுதான் டவ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா, ஃபோர்ஸ் எஃப் டிவைடட் பை பிளேட்டோட ஏரியா. சரிங்களா? இதுதான் சியர் ஃபோர்ஸ், உருவாகிற சியர் ஃபோர்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்ப்போம். The velocity distribution in a laminar flow adjacent to a solid wall is given u equal to 3 sin 5 pi y. The viscosity of the fluid is 5 pi's. What is the shear stress at the section? Shear stress எவ்வளோன்னு கேட்குறாங்க. velocity distribution laminar flow adjacent to the solid wall. அந்த சாலிட் வாலோட வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், வெலாசிட்டி அதுக்கான ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வேல்யூவாக கொடுக்காம ஈக்குவேஷனாக கொடுத்துட்டு அதோட விஸ்காசிட்டி இவ்வளோ இருக்குது, சியர் ஸ்ட்ரெஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. எங்கன்னா y ஈக்குவல் டு 0.05 இருக்கும் போதும் y ஈக்குவல் டு 0.12 மீட்டர் டெப்த் இருக்கும் போதும் அங்கே உருவாகிற சியர் ஃபோர்ஸ் கேட்குறாங்க. சியர் ஃபோர்ஸ் வந்து ஃபோர்ஸ் பை ஏரியாவா, ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ ஒவ்வொரு ஹைட்டுக்கும் சியர் ஃபோர்ஸ் உருவாகும். சரிங்களா? இந்த ஹைட்டில் வந்து இதுக்கு மேலே இருக்க வாட்டர் இந்த பக்கம் மூவ் ஆகும், இதுக்கு கீழே இருக்க வாட்டர் ஆப்போசிட்டில் ரெசிஸ்டன்ஸ் பண்ணும். ஆனால் மூவ் ஆகிறது இந்த பக்கம் மூவ் ஆகும். அதை ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் உருவாகுது பார்த்தீங்களா, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். அது கீழே இருக்கிறதும் மேலே இருக்கிறதும் நம்ம எந்த டெப்த்தில் பார்க்குறோமோ ரெண்டு ஆப்போசிட்டில் ஒரு சியர் ஃபோர்ஸ் உருவாகும். சரிங்களா? கீழே வர வர சியர் ஃபோர்ஸும் குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுதான் கேட்குறாங்க. இப்போ u ஈக்குவல் டு 3 sin 5 pi y, அதை du by dy கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? அப்போ 3 சைன் வந்து காசா மாறிடுச்சு, 5 பை ஒய்யை தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணால் 5 பை, அப்போ 15 பை காஸ் 5 பை ஒய் அப்படின்னு கிடச்சிருக்கு. மியூ வந்து 5 பாய்ஸ். 1 பாய்ஸ் அப்படின்னா என்ன சொன்னோம், 1/10 நியூட்டன் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர். அப்போ 5/10 ஈக்குவல் டு 0.5 நியூட்டன் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர் வந்து மியூ விஸ்காசிட்டி கிடச்சிருச்சு. டவ் ஈக்குவல் டு விஸ்காசிட்டி இன்டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி. சரிங்களா? ஃபார்முலா எப்படி எழுதணும்னா tau equal to mu du by dy. சரிங்களா? இதுதான் ஃபார்முலா. அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். மியூ வேல்யூ du by dy வந்து இங்கே கண்டுபிடிச்ச இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு டவ் வந்து y equal to 0.05 அப்படின்ற டெப்த்தில் பார்க்குறோம். அப்போ yக்கு பதில் 0.05 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் 16.7 வருது. அடுத்து y equal to 0.12 கண்டுபிடிக்கிறோம். 0.12 அதே போல் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 0 தான் வருது. அதாவது நெகட்டிவ்ல கிடைக்குது, நெகட்டிவ்ல சியர் ஃபோர்ஸ்லாம் வராது. சரிங்களா? அப்போ வந்து 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ வந்து 16.7 இங்கே 0, 4 ஆப்ஷனில் பார்த்தா 16.7 0வும் இங்கே இருக்குது. அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இன்னொரு சம்மு. எ ஃப்ளாட் பிளேட் ஆஃப் 0.15 மீட்டர் ஸ்கொயர்டு. ஃப்ளாட் பிளேட்டோட ஏரியா, சரிங்களா, சர்ஃபேஸ் ஏரியா இஸ் புல்லுடு அட்டு 20 சென்டிமீட்டர் பெர் செகண்ட், 20 சென்டிமீட்டர் பெர் செகண்ட் வெலாசிட்டியில் இழுக்கிறாங்க. ரிலேட்டிவ் டு அனதர் பிளேட் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 0.02 சென்டிமீட்டர் ஃப்ரம் இட் வித் எ
fluid having mu equal to 0.0014 Newton second per meter square. அதாவது ரெண்டு பிளேட் இருக்கு, கீழே ஒரு பிளேட் மேலே ஒரு பிளேட், மேலே அந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில 0.02 திக்னஸ்ல வந்து ஒரு ஃப்ளூயிட் இருக்கு. ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் 0.02 அப்படின்ற திக்னஸ்க்கு ஃப்ளூயிட் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ளூயிடோட விஸ்காசிட்டி 0.0014 நியூட்டன் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர், அதான் சொல்லியிருக்காங்க. அதுதான் செப்பரேட்டிங் தெம், அந்த ரெண்டு பிளேட்டையும் செப்பரேட் பண்ணியிருக்கு. வாட் இஸ் த பவர் ரெக்வயர்டு டு மெயின்டைன் த மூவ்மெண்ட்? அதாவது அந்த மூவ்மெண்ட்டை அதே இதில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ பவர் வேணும்? அதாவது 20 சென்டிமீட்டர் பெர் செகண்டில் அந்த பிளேட் வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு எவ்வளோ பவர் நம்ம கொடுக்கணும் பார்த்தோம்னா, ஏரியா வந்து 0.15 மீட்டர் ஸ்கொயர்டு, y ஈக்குவல் டு 0.02 சென்டிமீட்டர். சரிங்களா? ஒய்ங்கிறது என்னன்னா அந்த ரெண்டுக்கும் இடையில இருக்க ஃப்ளூயிடோட திக்னஸ், v வெலாசிட்டி. மியூ வந்து 0.0014 நியூட்டன் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர். டவ் ஈக்குவல் டு மியூ du பை dy நமக்கு தெரியும். மியூ வேல்யூ போட்டோம். du பை dyக்கு வந்து மேலே u நம்ம கான்ஸ்டன்ட் வேல்யூவாக கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷனாக கொடுத்தா டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். கான்ஸ்டன்ட் வேல்யூ u வேல்யூவும் u வெலாசிட்டி. சரிங்களா? 20ன்னு போட்டோம், சென்டிமீட்டருக்கு 10⁻² போட்டோம். y திக்னஸ் 0.02 சென்டிமீட்டரில் இருக்கிறத மீட்டராக மாற்ற 10⁻² போட்டோம். சிம்பிளிஃபை பண்ணால் டவ் ஈக்குவல் டு 1.4 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்டு. அப்போது மேலே இருக்கிற பிளேட்டுக்கும் கீழே இருக்கிற பிளேட்டுக்கும் இடையில உருவாகிற சியர் ஸ்ட்ரெஸ், அதாவது அந்த ஃப்ளூயிடால உருவாகிற சியர் ஸ்ட்ரெஸ். சரிங்களா? ஃப்ளூயிட் இல்லைன்னா பிளேட்டும் உரசும், ஃப்ரிக்ஷன் அதிகமாகவும் சியர் ஸ்ட்ரெஸ் அதிகமாகவும். ஃப்ளூயிட் நடுவில் இருக்குது, அதுக்கான சியர் ஸ்ட்ரெஸ் வந்து 1.4 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்டு. இப்போ சியர் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏரியாவையும் மல்டிப்ளை பண்ணுறோம். சரிங்களா? பண்ணோம்னா சியர் ஃபோர்ஸ் வந்து கிடைக்கும். டவ் ஈக்குவல் டு பி பை ஏ. அப்போ ஏ இந்த பக்கம் பேசினா மீதி பி ஃபோர்ஸ் மட்டும் நமக்கு கிடைக்கும். அப்போ டவ் இன்ட்டு ஏ, டவ் 1.4, ஏ வந்து 0.15 ஈக்குவல் டு 0.21 நியூட்டன் ஃபோர்ஸ் கிடைச்சிருச்சு. அடுத்தது பவர் கண்டுபிடிக்கணும். பவருங்கிறது என்னன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு லென்த் டிவைடட் பை டைம். அதாவது மூமெண்ட் டிவைடட் பை டைம் தான் நமக்கு வந்து பவர். நமக்கு ஆல்ரெடி தெரியும் மூமெண்ட் ஒரு பெர் செகண்டுக்கு உருவாகிற மூமெண்ட், அப்படி இல்லைன்னா ஜூல். சரிங்களா? அதுதான் நமக்கு வந்து பவர். அப்போ ஃபோர்ஸ் வேல்யூ இவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோம், மூமெண்ட் லென்த்து கொடுக்குறோம், டிவைடட் பை டைம் கொடுத்துட்றோம். மூமெண்ட் பை டைம் எஃப் இன்ட்டு வின்னு சொல்லலாம். இல்லைனா லென்த்து பை டைம்ங்கிறது வெலாசிட்டி நமக்கு தெரியும். ஏன்னா லென்த்து தனியாக டைம் தனியாக நம்ம இன்னும் பார்க்கல. லென்த்து பை டைம்ங்கிறது வெலாசிட்டி. அப்போ எஃப் இன்ட்டு வி தான் பவர் நமக்கு. ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி இது தனித்தனியாக எழுதினாலும். இப்போ 0.21 ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி 20, அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது 0.042 வாட் நியூட்டன் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர்டா வாட்னு சொல்லலாம். இவ்வளோ பவர் நம்ம கொடுத்தோம்னா அந்த பிளேட்டை வந்து 20 சென்டிமீட்டர் பெர் செகண்ட் அந்த அளவுக்கு மூவ் பண்ணலாம், அந்த வெலாசிட்டியில் மூவ் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன். இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ஃபோர்ஸ் பெர் யூனிட் வெயிட் ஆஃப் சர்ஃபேஸ் இன் கான்டாக்ட் வித் ஏர். ஏரோட கான்டாக்ட் பண்ணியிருக்க அந்த சர்ஃபேஸில் ஃபோர்ஸ் பெர் யூனிட் வெயிட், அதாவது ஃபோர்ஸுங்கிறது நியூட்டன், பெர் யூனிட் வெயிட்ங்கிறது காமா. சரிங்களா? அதுதான் சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்றாங்க. நியூட்டன் பெர் மீட்டர் சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்றதுக்கு சிக்மா நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்டு வரும். சரிங்களா? சிக்மா. இன் அடிஷன் டு ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெரிக்கல் வாட்டர் டிராப்லெட், formation of soap bubble and formation of water jet also takes place due to surface tension only. surface tensionனால தான் அந்த இப்போ நம்ம சோப் புனரையில் வர அந்த சோப் பபுள் உருவாகும், வாட்டர் டிராப்லெட் அந்த ஒரு சொட்டு தண்ணியில் ஒரு சர்ஃபேஸ் டென்ஷன் உருவாகும். ஒரு ட்ரை சர்ஃபேஸில் வந்து ஒரு சொட்டு தண்ணி விட்டோம்னா அது வந்து ஒரு பபுள் மாதிரி நிற்கும், அது சர்ஃபேஸ் டென்ஷன். அதே போல் வாட்டர் ஜெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. மூணுக்கும் இருக்குது. மூணுக்கும் நம்ம வந்து எக்ஸ்பிரஷன் பார்ப்போம். எக்ஸ்பிரஷன் ஃபார் இன்சைடு ப்ரெஷர் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷனால இன்சைடு வாட்டர் டிராப்லெட்டுக்குள்ள இருக்க இன்சைட் ப்ரெஷரை வந்து கண்டுபிடிக்கிறோம். லிக்யூட் டிராப்லெட் அதான் வாட்டர் டிராப்லெட்டுக்குள்ள பி எவ்வளோ ஃபோர்ஸ் இன்சைடில் ப்ரெஷர் இருக்கும்னா 4 சிக்மா பை டி அப்படின்ற அளவு இருக்கும். மேக்ஸிமம் இன்டர்னல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ். மேக்ஸிமம் இன்டர்னல் ஃபோர்ஸுங்கிறது பி இன்டூ பை பை 4 டி ஸ்கொயர்டு. இன்டர்னல் உள்ள இருக்க ஃபோர்ஸ் வந்து ஃபோர்ஸ் இன்டூ இந்த வேல்யூ வருது. மேக்ஸிமம் சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து சிக்மா இன்டூ பை டி. இதை சால்வ் பண்ணும்போது தான் பி ஈக்குவல் டு 4 சிக்மா பை டி அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. இதில் டிங்கிறது டயாமீட்டர். சரிங்களா? சிக்மாங்கிறது ஸ்ட்ரெஸ். அதே போல் சோப் பபுளில் பார்த்தோம்னா 8 சிக்மா பை டி கிடைக்குது.
ஏன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ல 2 சிக்மா அப்படின்னு வருது. ஏன்னா சோபப்ல இன்னர்லயும் ஏர் தான் இருக்கு, அவுட்டர்லயும் ஏர் தான் இருக்கு. அப்ப டபுளா இருக்கும். சரிங்களா? அடுத்து லிக்விட் ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 2 சிக்மா பை டி. சரிங்களா? அது வந்து இது மூலமா கிடைச்சிருக்கு. இது ஒன்றும் பெரிய கான்செப்ட் கிடையாது, சும்மா ஒரு ஃபார்முலா மாதிரி தான். ஒவ்வொரு டிராப்லெட்டுக்கும் உள்ள ஃபோர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கான சம்மும் நம்ம வந்து போட்டிருக்கோம். டிட்டர்மைன் த இன்சைடு ப்ரெஷர் ஆஃப் த ரெயின் டிராப்லெட் ஆஃப் சைஸ் 1 mm. அதாவது 1 mm இருக்க ஒரு மலைத்துளி. டேக் சிக்மா ஈக்குவல் டு 0.075 நியூட்டன் பெர் மீட்டர். ஆல்சோ கால்குலேட் அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்றாங்க. அப்சல்யூட் ப்ரெஷர்னா என்னன்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் இன்சைட் ப்ரெஷர் ஆஃப் ரெயின் டிராப்லெட் கண்டுபிடிக்கணும். P ஈக்குவல் டு மலைத்துளிக்கு வந்து 4 சிக்மா பை டி. சிக்மா சர்ஃபேஸ் டென்ஷன். சரிங்களா? சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து 0.075 நியூட்டன் பெர் மீட்டர். தண்ணிக்கு அந்த ஒரு துளி தண்ணிக்கு உருவாகிற சர்ஃபேஸ் டென்ஷன் 0.075 தான். நார்மலா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ மாதிரி வச்சுக்கோங்க. டிவைடட் பை டி. டயா வந்து 1 mm இன்ட்டு 1 × 10⁻³ மீட்டர்ல போட்டா 300 நியூட்டன் பெர் மீட்டர் அப்படின்ற அளவு வந்து ப்ரெஷர் வந்து உள்ள வந்து உருவாகுது. அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படின்னா என்ன? நெக்ஸ்ட் டிட்டர்மைன் த இன்சைட் ப்ரெஷர் கேட்டாங்க. இன்சைட் ப்ரெஷர் கண்டுபிடிச்சாச்சு. ஆனா அப்சல்யூட் ப்ரெஷரும் கேட்கறாங்க. அப்சல்யூட் ப்ரெஷர் ஈக்குவல் டு P பிளஸ் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். அதாவது இன்சைட் ப்ரெஷர் பிளஸ் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். அதுதான் கால்குலேட் பண்ண. இந்த ப்ரெஷரும் அட்மாஸ்பரிக் ப்ரெஷரும். நார்மலா கிராவிட்டி ஃபோர்ஸ் இல்லைன்னா அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து இருக்காது. அப்போ வந்து 300 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்ற இன்சைட் ப்ரெஷர் வருது. அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இருக்கும்போது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா, வாட்டர் இப்போ ஒரு தண்ணிக்குள்ள 10.33 மீட்டர் டெப்த்ல போனதையும் அந்த தண்ணியால ஒரு ப்ரெஷர் வந்து உருவாகும். அது வந்து நம்ம பூமியில இருக்க வளிமண்டலத்தில் இருக்க அட்மாஸ்பியர்ல இருக்க ப்ரெஷருக்கு ஈக்குவலா இருக்கும். தண்ணிக்குள்ள 10.33 மீட்டர் டெப்த்ல உருவாகிற ப்ரெஷரும் அட்மாஸ்பரிக் ப்ரெஷரும் ஈக்குவல் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப Γ W × H போட்டோம்னா அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் கிடைச்சிரும். 9810 கிடைக்குது. இன்டூ அதாவது காமா வேல்யூ இன்டூ ஹைட் வந்து 10.33. இது வந்து கண்டுபிடிச்ச வேல்யூ. சிம்பிளிஃபை பண்ணா 101.64 × 10⁻³ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் கிடைக்குது. அடுத்த கான்செப்ட் நம்ம என்ன பார்க்கறோம்? கைனமேட்டிக் விஸ்காசிட்டி மியூ அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் டைனமிக் விஸ்காசிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் டு த டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட். அதாவது டைனமிக் விஸ்காசிட்டி மியூ தான் நம்ம இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்தது. அந்த விஸ்காசிட்டி பெர் டென்சிட்டி, அதாவது ஒரு டென்சிட்டி வேல்யூ வந்து 1 இருக்கும் போது உருவாகிற விஸ்காசிட்டி வேல்யூ தான் மியூ பை ரோ. சிம்பிளா சொன்னோம்னா அதுதான். அதோட யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட் கிடைக்குது. சிஜிஎஸ்லயும் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட். எஸ்ஐ யூனிட்ல அந்த எம்எல்டி யூனிட்ல பார்த்தோம்போது L²T⁻⁻1 இந்த மாதிரி கிடைக்கும். எப்படி கிடைக்குன்னா, மியூ வந்து நியூட்டன் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர்டு, ரோ வந்து கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். அப்போ வந்து கீழே இருக்கா அது தலைகீழா வரும். மீட்டர் கியூப் பெர் கிலோகிராம் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட் கிடைக்குது. இதுதான் கைனமேட்டிக் விஸ்காசிட்டி. நம்ம வந்து இன்னொரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட் அப்படின்ற வேல்யூ வந்து 1 ஸ்டோக்ஸ் அதுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். கைனமேட்டிக் விஸ்காசிட்டியில நம்ம யூஸ் பண்றது ஸ்டோக்ஸ் அப்படின்ற வேல்யூல யூஸ் பண்ணுவோம். 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்டா 1 ஸ்டோக்னு சொல்லுவாங்க. 1 அப்படி இல்லைன்னா சென்டிமீட்டரை மீட்டரா மாத்திக்கிட்டோம்னா 1 × 10⁻⁴ மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்டா 1 ஸ்டோக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கைனமேட்டிக் விஸ்காசிட்டி ஆஃப் வாட்டர் அட் 20 டிகிரி செல்சியஸ் எவ்வளோனா 1 × 10⁻⁶ மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட். அப்படி இல்லைன்னா வெறும் 10⁻² மீட்டர் ஸ்கொயர் 10⁻² ஸ்டோக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுல மாத்திக்கிட்டோம்னா 1 × 10⁻² ஸ்டோக்ஸ் அப்படின்னா ஒரு சென்டி ஸ்டோக்ஸ். 10⁻²னா சென்டி அப்படிங்கறத நம்ம முன்னே பார்த்திருப்போம். நோட் பாயிண்ட் என்ன? கைனமேட்டிக் விஸ்காசிட்டி is independent of pressure but it depends upon temperature of the fluid such that nu proportional to temperature. Temperature increase ஆனா அது கைனமேட்டிக் விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆனா கைனமேட்டிக் விஸ்காசிட்டி டிக்ரீஸ் ஆகும். அடுத்த பாயிண்ட், கைனமேட்டிக் விஸ்காசிட்டி for air and water shall be compared as follows. நியூ வாட்டர் வந்து ஏரை விட கம்மியா இருக்கும். சரிங்களா? லிக்யூட் வந்து கேஸை விட கம்மியா இருக்கும். ஆனா நார்மல் டைனமிக் விஸ்காசிட்டியில மியூ வாட்டர் வந்து மியூ ஏரை விட அதிகமா இருக்கும். நார்மலா சொல்லணும், பொதுவா லிக்யூடோட விஸ்காசிட்டி வந்து கேஸோட விஸ்காசிட்டியை விட அதிகமா இருக்கும்.
நார்மல் விஸ்காசிட்டியும் கைனமேட்டிக் விஸ்காசிட்டிக்கும் இதுதான் வித்தியாசம். அடுத்த தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, based on temperature dynamic viscosity of fluid shall be calculated with the below formula. For liquidக்கு வந்து டெம்பரேச்சரால இந்த மாதிரி கால்குலேட் பண்ணணும்னு சொல்றாங்க. mu t equal to a e power beta by temperature degree celsiusல. For gas mu t equal to b t degree celsius whole power 1 by 2, t க்கு மொத்தம் power 1 by 2 divided by 1 plus a temperature divided by temperature t degree celsiusல இருக்கு. சரிங்களா? அடுத்ததா என்ன ஒரு நோட் பாயிண்ட் பார்க்க போறோம். என்னன்னா, the relation between bulk modulus k to the change in pressure at and change in volume is given by the formula. Bulk modulus k na change in pressure divided by change in volume அப்படின்னு நமக்கு வந்து தெரியும். change in strain, change in volumeல change in strain. இப்போ v equal to v வந்து மேல வந்து இது எப்படி மாறி இருக்குன்னா, இது ரெண்டும் தலைகீழா போய் v into del p by del v, இதுதான் கைனமேட்டிக் சரி பல்க் மாடுலஸ். சரிங்களா? ஒரு சம் வந்து இருக்கு. a space having volume of 2 meter cube is filled with water. ஸ்பேஸ்ல வந்து வால்யூம் ஆஃப் 2 மீட்டர் கியூப், 2 மீட்டர் கியூப் அளவுக்கு வாட்டர் கொடுத்துருக்காங்க. பல்க் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி k வேல்யூ வந்து 2 into 10 power 9 pascal and it is subjected to a pressure of 10 bar. இதுல வந்து உருவாகிற பிரஷர் வந்து 10 bar இருக்கு. வாட் இஸ் த ரிசல்ட்டிங் சேஞ்ச் இன் த வால்யூம் ஆஃப் த வாட்டர்? சம் வந்து சால்வ் பண்ணுவோம். k வேல்யூ வந்து இவ்வளவு கொடுத்துருக்காங்க, v வால்யூம் வந்து இவ்வளவு கொடுத்துருக்காங்க, டெல் p வந்து 10 bar கொடுத்துருக்காங்க. சேஞ்ச் இன் பிரஷர் வந்து நல்லா பாருங்க. அண்ட் இட் இஸ் சப்ஜெக்டட் டு த பிரஷர் ஆஃப் 10 bar. நார்மலா இல்ல, அதுக்கப்புறம் 10 bar கொடுத்துருக்காங்க. அப்ப அது சேஞ்ச் இன் பிரஷரா எடுத்துக்கலாம். இப்போ k equal to v del p by del v, அதில் சப்ஸ்டிட் பண்ணால் 10 power minus 3 m cube அப்படின்னு வருது. எதுனா del v யோட வேல்யூ. இதுக்கப்புறம் கம்மா போட்டு மாற்றிருக்கேன். del v அங்கே கொண்டு போயிட்டு k கீழே கொண்டு வந்துட்டேன். இதுல இருந்து del v 1 liter வந்து சேஞ்ச் ஆகுது. என்ன இதுக்கு அர்த்தம் என்னன்னா, 10 bar, அதாவது 1 barனா 10 power 5 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கும் போது 2 m cube வால்யூம்ல வந்து ஒரு லிட்டர் வந்து மைனஸ் ஆயிருக்கு. அதாவது ப்ரெஷர் கம்ப்ரஷன் ஃபோர்ஸ் கொடுத்துருந்தோம்னா மைனஸ் ஆயிருக்கு, டென்சில் ஃபோர்ஸ் கொடுத்துருந்தோம்னா பிளஸ் ஆயிருக்கு. 1 லிட்டர் 2 m cube அப்படின்னா 2000 லிட்டர். 2000 லிட்டருக்கு 1 லிட்டர் சேஞ்ச் நடக்குது. அதுதான் நம்ம வந்து சேஞ்ச் இன் வால்யூம்ல கண்டுபிடிச்சிட்டோம். அதே போல கைனமேட்டிக் விஸ்காசிட்டியை இந்த மாதிரி எழுதலாம். ரோ டெல் பி டிவைடட் பை சேஞ்ச் இன் டென்சிட்டி. சேஞ்ச் இன் வால்யூமுக்கு பதில் சேஞ்ச் இன் டென்சிட்டி போடலாம். அதே போல் சேஞ்ச் இன் யூனிட் வெயிட்டும் போடலாம். கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான். போட்டு அந்த வால்யூம் போகிற இடத்துல டென்சிட்டி கொடுத்துருந்தா சேஞ்ச் இன் டென்சிட்டி, யூனிட் வெயிட் கொடுத்துருந்தா சேஞ்ச் இன் யூனிட் வெயிட். அதை வச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சம் போட்டுக்கலாம். இப்போ வந்து இங்கே வால்யூம் சேஞ்ச் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நம்ம சேஞ்ச் இன் வால்யூம் போட்டிருக்கோம். கீழே வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் போட்டிருக்கோம் இந்த இடத்துல. அதுக்கு பதில் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினுக்கு பதில் டென்சிட்டி ஸ்ட்ரெயின் கேட்டிருக்கலாம். இல்லை யூனிட் வெயிட்டில் வர ஸ்ட்ரெயின், யூனிட் வெயிட் வந்து எவ்வளோக்கு மாறுது அந்த மாதிரி கேட்டிருந்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபார்முலா வந்து இந்த மாதிரி எடிட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷனை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சாப்டரை பற்றி டெப்த்தாக பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்க்க போகிற சாப்டர் வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம என்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.